வாங்க மிஸ்டர் இந்திரன், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதி இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதுதான். அதுவும் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். வா 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 வா, என்ன பிறந்த மனப்பான்மை. குட். உங்க அப்பா எங்க பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டாக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்ல அவ்வளவு பயமா? சீ சீ சீ, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்பு இல்லையே? மாடி போறேன். தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன், இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நம்ம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்பேன். தினமும் சந்திக்கிறோம். நான் தினம் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. சரி. வெக்கமில்லை துக்கமில்லை, தேசமோடு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, தேசமோடு தோஷமில்லை. கூப்பிட்டீங்களா சார்? Close the door. Come here. என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல் சொன்ன வருத்தப்பட மாட்டியே? Your brother is a bloody scoundrel. என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் இப்போதான் உங்க வீட்டுக்கு வரலையே சார். ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்றேன் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டு இருக்க பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க கஷ்டமும். எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்பா. உங்க பையன் சந்திரகிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்பா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசிக்கிடுவேன். சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல்னு ஏதாவது? அவன் யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசிக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் ஐயனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னு அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி, நீ உட்கார். வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சொன்னது காதலிக்கிறாரு, மகன் இன்னொரு காதலிக்கிறா. நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா. என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அப்படி வேலை போயிடுங்க. உனக்கு வேலை போயிடுங்க, எனக்கு உயிரே போயிடாதா?
நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுத இப்ப இந்த போய் சரோஜினி கிட்ட இப்படி சமாளிக்க போற? எப்படி எப்படி ஒரு ஐடியா. இன்று எழுதுற மாதிரி சரோஜனுக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சென்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி சமாளிக்க போறேன். அதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா தூக்க மாட்டேட்டோம். ஐயோ, நீயாவது சாப்பிடுவா? என்ன சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயிற்ற பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாலும் ஏதாவது ஒம்பு கழிப்பா. 2 பேரும் வாயை திறக்காம சாப்பிடுங்க. வாயை திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்கன்னு. நான் பேசல சரி, அவ ஒருவேளை பேசினாள்னா பழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறுக்கி பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினாள்னா சுட்டுடுவேன். எனக்கு வெண்டைக்காய் பொரியல் எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவு எடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா? சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிடுவேன். இதைத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க. வெண்டைக்காய் கோவக்காய். வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் குழ குழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவா மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ரொம்ப வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கரியா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வரை எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவர் பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயா, இது என்ன இது கொத்தாசாடு சண்டை? 2 அவுகுல மீச வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு 2 பேரும் நல்லா ஏமாத்திரம் போலுங்க. தின்னு முடியல. இந்த காட்டுல மழை பெய்யும்போது அமைதியா உண்டு. சரி சரி. உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன். இது வரைக்கும் நீ அழைச்சிட்டு வரல. சரி சரி. என்னது? ஏன் பாக்குற சார்? இது எனக்கு வேற வழியே இல்லை. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன எப்போ? இப்பதான் சார், 3 நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும்போது படம் கவர்ந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வர்றாங்க சார். நீங்க சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற. முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. பெய் கூட தனியா போறது பயப்படுற நேரத்துல நீ பெற்றோட வந்திருக்க. மொத்தமா வந்துட்டேன். நீங்க அப்படி லெட்டர் எழுதுனீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் புள்ளினா நான் குட்டி புள்ளி. 16 அடி பாய்வேன். நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம பாலை மாத்தி கோயில கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில திறந்துருக்காரு சார்? கோயிலுக்கு வந்து கேட்டு பாருங்க. பூட்டி சாத கீழே வச்சிருக்கான். யாரு? அண்ணன். நான் இப்ப நேரம் புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போறேன்னா என்ன சொன்னாலும் சொல்றா. அண்ணா மேல பிடிக்கலாம் இருக்காதா? Look, Mr. Sandal, என் இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கனவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு ஜென்டில்மேன் நிறுத்து. No, you are a coward. No, இப்ப சொல்றேன் சார். நாளைக்கு காலையில எனக்கும் இந்திரனுக்கும் கோயில புண்ணாடும். முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தி பாக்கலாம். மத்தியராத்திரி கத்த பார்க்க பூமி சசம் இருப்பாங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா வீட்டுக்குள்ள நீங்க இந்த போய் நாளைக்கு புஷ்பா வச்சு போயிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. சத்தியமா? சத்தியமா நிச்சயமா? நிச்சயமா. வேற
வெட்டேஜ் போறியா? அண்ணே அண்ணே, எல்லாரையும் எப்போ ஏமாத்த முடியாது. நான் சொல்றதை கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. என் தம்பி லட்சுமணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்குதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலி விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், சத்தியமா சொல்ல தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தில்லுமுறையெல்லாம் வச்சு திருப்ப தொறுப்புது. அனேகமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டுல தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்கமா, போய் தூங்க லைட்டாமா. ஐயோ, இட் இஸ் நாட் எ குட் மார்னிங். மண்ணா இருக்கானா? இருக்காரு. அண்ணா, உங்களுக்கு எந்த நின்று பார்க்கணும்? எந்த அண்ணா இருக்கான்? ரெண்டு நின்று தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே, காலகட்டத்தில் என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திரன் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ரொம்ப நான் தூங்கிட்டேன் சார். விடிஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் பூஜை தூங்க முடியாத சார், வளர்ச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ்ல எதுக்கு சார் குட்டில வெளிப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட கிளிமுதல வெளிப்பட்டுறது. எது கிளிமுதல்? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இப்போ போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி கவலை இல்லை சார். என்ன தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன ஒரு தங்கச்சி திரும்ப சார் கட்டிக்குவா. சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? சரி சார். சார், அது இன்னும் பெரிய பிரச்சனை சார். என்னால சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஆர்பேஷன் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த பாவம் உங்க தலையை சொல்லணும். அப்ப பொருளாக என்ன ஆகுது சார்? 2 மணி நேரம் டைம் சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு உங்க முன்னாடி வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்தில் வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். சௌகரியம் இருக்காங்க. நெல்லிதான் சந்திரனா? ஏன் சார், ஏன் சார பெட்டியோட வீட்டு எடுத்து வந்தாலும் இப்பதான் புரியுது சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. என்ன அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சோதனையை பார்த்துதான் ஆகணும். அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படிங்க இருந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது ரத்த உங்களை இப்படி தவிக்க விட்டு வந்தீங்களே? உங்க அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? I don't care. எனக்கு உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காலத்துல என் வீட்டுக்கு ஓடி வந்து வாழ்விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடியாததால என் தம்பி ஜெயிலுக்கு போக கூடாது இல்லையா? I don't care. ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி 3 நிலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாங்கிற நினைப்பாரு, ஜூலியட்டுங்கிற மெதப்பா. பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற அரை டிக்கெட்டு. மரியாதையா என் கூட வர்றியா இல்ல கை கால் கட்டி பாசல் பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுனேன். நான் முதலாளி பொண்ணு. I don't care. Stop it! Idiot! Nonsense! Leave me! அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளை அடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசையேடு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. என்னது இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான். அதுதான் தாய் பொய். அது
போது சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள் அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரு பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிடு. சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சரு? சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் இருக்க ஆசையை விட இந்திரன் இருக்க வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப இந்த சொந்தம் வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உழைப்பார், ரெண்டு வேலை இல்லையா? அப்புறம் காதலும் அம்பேல் எவ்வேலையும் வரோகா. அறிவு கேட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானே லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், பொட்டுல போயிடுவே. அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது. கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவ கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். மக கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆமா, சமாதியில இருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா. என் முதல் வேலை, மீசை இல்லாத இந்திரம் பயல 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். 2வது வேலை, அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். போனா இவன 2 பேரும் ஒண்ணு வேண்டாம் நடக்கும். பார்க்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா, உள்ள போ. நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார். இதை உங்க பொண்ணு இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பையில அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா, பொறுக்கி பய. போய் பேசி பாக்குறேன் சார். நீயே சிரிக்கிற? அதானே, எந்த நேரத்தில் சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அது கட்டா. சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கிட்ட முண்டா. அப்பா, தொழிலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். நீங்க ஒருத்தர் எடுத்து போட்டு இதான் உன் புருஷனாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ. கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம்பா. குட். ஒண்ணுக்கு 2 சாப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆசை விடாதீங்க, மேல மேல போட்டுக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷலா பண்ணது. சட்டை பார்த்து இது வீட்டுக்கு நீ மறுபடியும் வரப்போற. அதான் உங்களை கவனிப்பு. மொத்தம் ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே. 5000 ரூபாவா? ஏய், இடைக்கிற போட்ட கூட 5000 ரூபாய் தர மாட்டேன். நீ அவப்படம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தானடா கிடைச்சேன். இப்ப கேட்டாதானே கிடைக்கும். சாப்பிடுங்க மாப்பிள்ள, ஒன்னும் சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள உப்பு இல்லையோமா, இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி, நல்லா சாப்பிடு. சொல்லுங்க சொல்லுங்க. என்னடா பணம் கொடுத்தா காட்டி கொடுத்த அவ்வளவுதானே? நீ காமதான கண்ணு. உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாட்டி விடு, அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு, மோர் குழம்பு. என்னது மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே. மாப்பிள்ள, பால் அவுல் ஜவ்வரிசி 3 பாயாசமும் ரெடி. அனுப்பட்டுமா? சரி. பாயாசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயமா இருக்கு. முடியல. முடியாதா? வீசி ஒரு தடவை நல்லா தடவை சொல்லு. முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மை வேற என்ன செய்ய முடியும்? ஏமாறாது ஏமாறாது ஏமாற்றாது ஏமாற்றது ஏமாற்றது. என்னடா ஒரு டவுட் சார். என்ன? வருதா சார்? இப்படிதான் சார் சந்திர சார் மீசை இழுத்த. அவர் கத்தவே இல்லை சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார்.
என்னடா? இந்திரன் தான் சந்திர மாதிரி மீச ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் டவுட்டு? காசாம் பணமா இதுதான் பாத்துருமே. சந்திர மாதிரி மீசையை ஒட்டிட்டு வந்து என்னை ஏமாத்தவா பாக்குற? அவனுக்கு நான் காலன். எனக்கு வீரம் வராது, வந்தா நிக்காது. கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? நீங்க அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். உங்க காத்துட்டு அப்படியா? போக வந்துட்டேன். சீக்கிரம் போக. எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. இனிமே என் பாலிசி என்ன தெரியுமா? என்ன சொல்றது? எப்ப நான் வந்து பாக்குறது? 10 அன்னைக்கு பாக்கலாம். யார் 10? இதோ போறானே அவன் 10. என் வண்டி யார வண்டி? 2000 ரூபாய் போயிடுச்சு. 20 வருஷமா வளர்த்த பொண்ணையை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா 2000 ரூபாய்க்கு அப்படி கத்துற? வீட்டுல ஏற்று கொண்டு இருக்கு. ஆற வண்டி ஒண்ணுதானே இருக்கு. அண்ணா அண்ணா என் வண்டி என்ன ஆற வண்டி? அண்ணா அண்ணா ஆற வண்டி. இதுக்குதான் சொன்னேன், எனக்கு வெட்ட வேண்டிய மால் வெட்டிருந்தா உங்க காதலி இப்ப நரோட்டுக்கு வந்திருக்காது இல்ல. முதல்ல ஒண்ணு விட்டுண்டா ராஸ்கல். எங்க போயிட்டு இருக்க? நீ நாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உன் அண்ணன் மூக்கு வெளுத்து போச்சு, அவனை முதல்ல கவனி. அண்ணனுக்கு என்ன? துப்பாக்கி கைமா ஸ்ரீராம் சுத்தமூர்த்தி அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன பாக்க வேண்டா? சென்ட்ரல் ஜெயில இருந்து கை தப்பியாட்டான். மரியாதை வேணாம். ரிச்சா கார பில்ல வச்சிருக்கிறியா? அப்படி கேளு. பில்ல வச்சிருக்கியா? இல்ல. போலீஸ்காரங்கிறதுக்கு நீ பில்ல வச்சிருக்கிறியா? இதோ வச்சிருக்க. தொப்பி எடுத்துட்டா நீ குர்கா தெரியுமா? நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம சினிமா இன்ஸ்பெக்டரை ஹெல்ப்புக்கு கூட அனுப்புற. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார். அப்ப நான் வரேன் சார். உங்க லைஃப்ல எவ்வளவு ரிஸ்கா இருக்கு பாத்தீங்களா? ஏயா கேக்குற? ஒரு பாலிசி எடுத்துக்கணும். அடைச்சி காரை தாண்டி நாட்டலாம். அப்ப உட்காந்துக்கிறேன். அடைச்சி இறங்கியா ஸ்பீடா போறீங்களா? லைசன்ஸ் இருக்கா? எதுக்கு? டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கு இருக்கு. இதுக்கு இருக்கு. ஏன் இப்படி வேலை பிடிச்சு அலையறீங்க? காதலோட புனித தன்மை தெரியாம நீங்க அவர் சொல்றதுனால என்னக்கா விடவே ஆக்க போறீங்க? தாலியா கட்டிட்டான் திருட்டு ராஸ்கல். ஆனா எங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. எங்க? சொர்க்கத்துல. அப்ப உங்க கல்யாணமும் சொர்க்கத்திலேயே நடக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பெரிய மனுஷ் பண்ணுங்க சார். துப்பாக்கியை தூரி எறிங்க சார். எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். முடியாது. சந்திரன் இல்ல, சூரியனே வந்தாலும் விட மாட்டேன். இந்த 6 குண்டு தீர்ற வரைக்கும் அவனை சுட போறேன். எங்க அண்ணனுக்கு 6 குண்டு பத்தாது சார். என்ன பண்ணுவீங்க? வண்டியை கொண்டு இடிப்பேன். யூ கெட் அவுட். ஹலோ என்ன பொண்ணே கல்யாணம்க்கா? திருமணத்துக்கு மேல பாலிசி ஒண்ணு இருக்கு. எத்தீங்க கல்யாணத்துக்கு போடலாம். அப்ப என்ன சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். என்னன்னு நீங்க கைப்பிடிச்சு இருப்பீங்க. ஹலோ பிரதர், தாத்தாச்சா இனி 2 ஷாட் பாக்கி இருக்கு. டாடா எங்கயாவது ஃபயரிங்க? ஆமா இங்க தான் ஷூட்டிங். ஷூட்டிங்கா? ஒர்க்கர் ப்ராப்ளமா? அதுதான் சப்ஜெக்ட். நீ எந்த ஸ்டேஷன்? யூசுவலி விட்டுட்டேன். இப்போ ஆக்டிங். ஆக்டிங்கோ பரமானட்டும். எந்த டிவிஷன் சார்? ஃபிலிம் டிவிஷன். என்ன புரியலையா? கிரைமா டிராபிக்கா? கிரைம். இப்ப பண்ற நாள் படம் கிரைம் தான். கட்டாமா? சொல்லாத யாருன்னு கேட்டா அடப்பாவி நீங்க சினிமாவே செய்யா? நீ நெஞ்சமே செய்யா?
என்னடா ஒரே கோல்மாலா இருக்கு? ஆமா சார், ஒரே கோல்மால் தில்லுமுள்ளு சார். தில்லுமுள்ளு ஷூட்டிங்கா? ஆமா சார். அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்தன் மோட்டர் பைக்ல வரா, ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான். நான் பார்த்ததே இல்லையா? யாரா அந்த நடிகை? இப்பதான் யாரோ நடிக்க வராங்களா சார்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வரவங்கள பார்த்து நீங்க எப்படா முன்னுக்கு வர போறீங்க, முன்னுக்கு வர போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நீ உடனே இப்படி உட்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா டாடா காமிக்கலாம். முன்னாடி தான் எல்லாம் குழப்பமும். ஐயோ 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 ஐயோ. உனக்கு தெரியாது, தப்பு செஞ்ச தப்பு காலையே போய் விழுந்துறேன். எப்படி காரணம் போய் விழுந்துறேன். தங்கச்சி அவரை தடுத்து நிறுத்தி ஒண்ணுதான் வழி என்ன? தங்கச்சி அங்கிள், நான் சொல்றது கேளுங்க அங்கிள். எங்க அண்ணனை விட்டுடுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் அங்கிள் நான் சொல்றது இது வந்து ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் பேசுறேன். படுபாவி, பேமானி, கடங்காரா, அயோக்கியா, திருட்டு ஆட்கள். ராங்கம்மா சரி வைக்கல. நீ என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சனை கட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கா பயந்தாமொழி ராஸ்கல். கல்யாணம் ஆகாத ஒரு கண்ணி பொண்ணு மேல காரியத்துக்கு தமிழ்நாட்டி நிறுத்துடா. ட்ரெயின்னா தடும்புறோம், ஆட்டோன்னா குடசாயம், பல்லவனா பிளாட்பாரத்தில் போகும், நாகப்பட்டினம்னா புயல் அடிக்கும். அதே மாதிரி தான் கார்ல போனா விபத்து ஏற்படும். இது இயற்கை. இயற்கை காலை ஒடிக்கிறது இயற்கையா? குழந்தை உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா? என்னது காலை எடுத்தாச்சா? எஸ், ஆம்புடேஷன். வர்றப்போ எடுத்து ஒரு காலை கையோடு எடுத்துட்டு வரேன், பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? தேங்க் யூ சார். உன்னை தூக்க தொங்க விட போறாங்கடா. நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல பேயா துரத்தினதை இது வரைக்கும் 1,73,432 பேர் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு எதிராக சாட்சி சொல்ல. நீ எதுக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க. எதுக்கு? கம்பி என்ன என்ன சொல்ற நீ? என்டையர் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போதுங்கிறியா? ஆமா, உடனே எங்கேயாவது கண்காணாத இடமா போய் ஒளிஞ்சுக்க. உன்னை பார்த்தா அப்படியே பிச்சு தின்றுவாங்க. ஓடு ஓடு ஓடு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களுக்கு என்ன வேணும்? இது என் வீடு என்னன்னு தெரியும். அப்படி இருந்தா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இங்க வந்து கண்டா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் வந்து ஒளிஞ்சிருக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யாரு தெரியல? உங்களுக்கு தெரியல? அதான் எனக்கு வேணும். நான் தான் சாருஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பிபியில பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவேன். ஒரு ஆள என்னப்பா இது? ஹைகோர்ட் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியா இருக்கு. யாரு இவங்கெல்லாம்? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வேணாம். மை ஸ்ட்ரெங்த். இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல். நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். திருட்டு ராஸ்கல் சொல்றாரு.
ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு. அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்திருக்காரு. அவரை பழி வாங்க முடியல. அதனால அவர் தங்கச்சிக்காக உழைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜினியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மத நிலை காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம்? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்க்கப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க மூன்று முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்படி செய்யலையே. சட்டமன் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டீங்களே. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானது சகஜம். அதை விட்டுட்டு என்ன ஆடு தெரியாட்டமா வெட்டுறதுக்கு? நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற. எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி காட்டு காட்டு. உன் சன்னத்தங்க காட்டு. என்னது மயிலாடு? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரனை துப்பாக்கியோட துரத்துனது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டுனது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைனை கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இத்தனை செக்ஷன் தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா? மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலை குடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமின் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பையை தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே. நீ லாயர் இல்ல, லயர். டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில். என்ன மன்னிச்சுடுமா? கால்ல சக்கரை கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கரை வண்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போல என்ன சார், மீறி முக்கால் இருக்கு. நீ எங்கப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போனா என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோட்டை கேசரி இப்படி சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், இல்ல நீ விரட்டி அடிக்கிற. என்னன்னு சொல்லப்பா சார்? என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா ஏன் சார் இங்க திருந்த மாட்டா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கிறப்போ காலேஜையே தீ வச்சு கொடுத்துற போகஸ் நகர மேதேசர் விடா பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாருன்னு. போதும்பா, புல்லரிக்க வைக்காத. என் மக சரோஜினியை இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு வர மாட்டேங்களே. எனக்கு நாக்கு ஒண்ணு, சொல்ல ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இது வந்து இப்படி கும்பலா நிக்கிறேன், வெளியே அனுப்பேன் சார். இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா, நீங்க நாகேஷ் கொடுப்பாரா? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னதுமா சின்ன ஒண்ணு? மத்தது நான் சொல்றேன் அங்கிள். உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷமோடு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷமோடு தோஷமில்லை. சின்ன விஷயம், மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே இந்த பக்கம் ஆறாங்கலும் அந்த பக்கம் ஆறாங்கலும். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன ஏமாத்தி இருக்கான்னா நான் ஒரு ஆம்பளையா
எனக்கு மீச தேவையா, அதனால் தான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் தேசத்தில் இருந்தேன்.